Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 50 நாட்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துருச்சு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில், முதலமைச்சர் விஜயோட ஆட்சியில். இந்த 50 நாட்கள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நேர்மையான ஆட்சியாக இருக்குது. மக்களை பொறுத்த மட்டும் நானும் தொகுதியில் மக்கள்கிட்ட கேட்கும்போது ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் அதிகாரிகள்கிட்ட இருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது தொடரணும். என்னட்டுனா இது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. என்னட்டுனா என்னடா அது திடீர்னு வீட்டுக்கே அப்ரூவல் வருது, யாரும் காசு கேட்காம பள்ளி கல்வித்துறையில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, சிபிஎஸ்சிக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, கட்டடங்கள் பெர்மிஷன்லாம் நடக்குது. அப்படிங்கும்போதும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மற்ற துறைகள்லையும் ஊழல் குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது கண்ணுக்கு. இது ஊழலற்றாத ஒரு லஞ்சம் இல்லாத லாவணியம் இல்லாத ஒரு அரசு நடக்க முடியுமா அப்படிங்கிறது 67க்கு முன்னாடி தான் அது இருந்துச்சு. அதனால் 67க்கு முன்னாடி உள்ள ஒரு காலம் திருப்பி இருக்குது. காங்கிரஸினுடைய காலங்களில் லஞ்ச லாவணியம் இப்படி ஆடலை, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்கலை, யாரும் எல்லாத்துக்கும் ஊரடிச்சு ஊரை உலையில போடலை. அப்படிலாம் இருந்த மண்ணையும் கல்லையும் விற்று யாரும் இயற்கை வளங்களை நாசப்படுத்தலை. அப்படிப்பட்ட காலம் வந்து திருப்பி வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து மிகவும் நம்பிக்கையை தருது. அதே போல் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது முதலமைச்சர் சொன்ன மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று. அதே மாதிரி போதைப்பொருள் தமிழ்நாட்டில் இல்லை, இது எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு பக்கம் நேர்மையாக இருக்குது, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறையா பெண்களுக்கான எதிரான அந்த வன்முறை எந்த வகையிலுமே குறையலை அப்படின்றத சொல்கிறாங்க. போதைப்பொருளும் முழுமையாக கட்டுப்படுத்தலை அப்படின்றதும் அந்த விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக இருக்குது. இதை தாண்டி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுற மின்வெட்டு தொடர்கதையாகவே இருக்கு இல்லையா? இல்லை, அதுக்கு முதலமைச்சர் இன்னைக்கு இதில் பதில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இதெல்லாம் 50 நாள்ல 30 நாளில் நான் உருவாக்குனது இல்லையேன்னு. நியாயமானது அது பொறுத்தப்பட்டினா அவங்க 50 நாளில் அது போதைப்பொருள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வைக்கல. இது பல வருடங்களாக வந்து பல வகையில் பல குடும்பங்களை நாசப்படுத்தி டாஸ்மாகில் நடக்கல ஊழல். அதே முதலமைச்சர் தானே முதலமைச்சருக்கு முன்னால் இருக்கும்போது கேம்பெயினில் சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் ஒரே நாளில் இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுருவோம், எல்லாத்தையும் நீக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது பிஜேபி காங்கிரஸ் டென்யூர் முடிஞ்சு பிஜேபி அரசுக்கு வரும்போது பிஜேபி இதே தான் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே காங்கிரஸை தான், முன்பு இருந்த கவர்மெண்ட்டை தான் காரணமாக சொன்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு போனது, இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போனது, டில் இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு போக்கா அது தெரியும். மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் நம்புறாங்களாங்கிறதான் கேள்வி. மக்களுக்கு நியாயமாக தெரியும், அவர் செய்கிற முயற்சிகள் மக்கள்கிட்ட நியாயமாக தெரியுதாங்கிறதான் கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி 50 வருஷத்தில் என்ன நல்லது. நீங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முயற்சிகளில் அவரை பொறுத்த மட்டும் 50 வருஷத்துக்கு ஊழல் லஞ்சம் இல்லாதுங்கிறது மிக முக்கியமானது. இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தான் அந்த வழி தெரியுமே ஒழிய மேட்டுக்குடியில் இருக்கவங்களுக்கு அது வழி தெரியாது. இல்லை, கவர்னன்ஸாக ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அரசியலாக கேட்குறேன். ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது கேம்பெயின் அப்போ அவரோட பிரச்சாரத்தில் அதிமுகன்னு பெயர் கூட குறிப்பிடாமல் மற்றும் சிலர்னு சொல்லி தான் கேம்பெயின் பண்ணிட்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு அதே கட்சியில் இருக்க ஆட்களை தான் அவங்க குதிரை வீரம்னு விமர்சனமாக வைக்கிறாங்க. அங்கே இருக்கவங்கள ரிசைன் பண்ண வச்சு இவங்கள்ட்ட சேர்க்குறாங்க அப்படின்றது அது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்று வந்து அதிமுகங்கிற கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஆட்சி வந்து கட்சி வந்து 2 முக்கியமான தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. திரு எம்ஜிஆர் அவர்களாலும் திரு ஜெயலலிதா அவர்களாலும். அப்பொழுது இந்த ஆளுமைகள் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதனுடைய லீடர்ஷிப் இல்லாதனால, அது உட்கட்சி பிரச்சனையினால அதனுடைய நம்பிக்கை போயிடுச்சு. அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இந்த கட்சியிலேருந்து என்ன போகுதுங்க, அதுக்கு எதிர்காலம் இல்லைங்க, இனிமேல் முடிஞ்சு வச்சுங்க, இந்த கட்சி இருக்காதுங்க, எம்ஜிஆர் கட்சிங்க ரெட்டலை சின்னங்க அப்படிங்கிற காலம் போய் 20% ஓட்டு 28% வந்து 2-3 தேர்தலில் வந்ததுனால நம்பிக்கை போகுது அங்கே. அதனால சிலர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணுறாங்க. அது அவர்களுடைய முடிவுகள். நீங்கள் வந்து கட்சி மாறாமல் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணாமல் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். நான் அப்படி பண்ணல. அவங்க கட்சியில் ராஜினாமா பண்ணிடுறாங்க. அடுத்து தேர்தல் நடக்கும்போது யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அதெல்லாம் நம்மை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு தனிப்பட்டவருடைய சுதந்திரம். ஒருத்தர் வந்து கட்சியை நான் வந்து என் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த அணுகுமுறை சரிதானு கேட்குறேன். இப்ப ரிசைன் பண்றாங்கன்னா அவங்க தனியா எந்த ஒரு இப்ப தாவேக்கால எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாம அவங்க அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க நியாயம், நீங்க அலையன்ஸ்ல இருக்கீங்க, இப்ப கூட்டணியில இருக்கீங்கன்றனால அந்த அடிப்படையில நீங்க இல்ல ஊழலற்ற ஆட்சி தராங்க, நேர்மையான ஆட்சி. அதனாலதான் நான் சொன்னேன், அது 2ஆ பிரிச்சேன். கவர்னன்ஸ் வேற, அரசியலா அப்படின்றது. அரசியலா இவங்க செய்யறது சரிதானான்னு கேட்கிறேன். 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போவும் சில சதிகள் நடக்குது, இந்த கட்சிகளுக்கு காசு கொடுத்து எம்எல்ஏக்களை தூக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்திகள் படிக்க முடியுது. ஆப்ரேஷன் எஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் சதியாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அவர்களுடைய ராஜதந்திரத்தை அவங்க காட்டுவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி, இதை ராஜதந்திரமா புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். என்னையை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் வந்து மற்ற கட்சிகள் எப்படி ஆக்ஷன் பண்ணுதோ அது மாதிரி தான் பண்ண மாட்டேன். நீங்கள் மட்டும் அறிவாளியாக நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் மட்டும் மற்ற கட்சியை விலை கொடுத்து வாங்குறதுக்கான முயற்சி செய்வீங்க. இல்ல நான் ஏன் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்க கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ற அளவுலையோ அல்லது இதை வந்து இது சரியா இல்லை, நீங்க இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வரீங்க, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கும் போது இதையும் சரியா செய்யுங்க அப்படின்ற அட்வைஸ்னா, அரசியலில் நீங்க மூத்தவர்கள், மற்றவங்கள தாவேக்காக 2 ஆண்டு தான் முடியுது அப்படின்னா நீங்க வந்து பல வருஷமா அரசுல இருக்கீங்க, அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க அதை எடுத்து சொல்லலாம் இல்லையா? இல்லை, நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்றாரு, ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில வந்து சேர்றாரு. இது எங்க கட்சியில வந்து சேர்ந்தா பரவாயில்ல, வேற கட்சியில வந்து சேர்றாரு, நாங்க அதை எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? நீங்க வேற கட்சியில சேரும் போது அந்த கட்சியினுடைய முடிவுகள் அது, அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. எங்களை பொறுத்த மட்டும் அந்த கட்சி சில முடிவுகள் எடுக்குது. அவங்க ஒன்றும் அங்கே வந்து ஒரு எந்த இதுவும் நம்பிக்கை இல்லை ஒரு கட்சியில் அவங்களுக்கு, அதனால அந்த இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாங்க. இதில் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ தேர்தல் அறிவிக்கப்படல, தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு வேட்பாளர் கொடுக்குறாங்களா? வேட்பாளர் கொடுத்த உடனே அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு தேர்தல் எப்படி நடக்க போகுது? இடைத்தேர்தல் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு பணம் விளையாடும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்களை நீங்களும் பார்த்துருக்கீங்க. எல்லா தேர்தல்களும் இடைத்தேர்தல்கள் வந்து இடைத்தேர்தல் என்றாலே எந்தெந்த ஃபார்முலா நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நடக்க போதா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு தனி சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில் போய் சேர்றார். தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த உரிமையும் கிடையாது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமையை அவர் ராஜினாமா பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் ராஜினாமா பண்ணாமல் அவர்கள் தார்மீக அடிப்படையில் அவர் போய் ஆதரவு தெரிவிச்சானது அது தப்பு. கட்சியை உடச்சி நீங்கள் இது பண்ணுறீங்கிற ஆதரவு. அவரை பொறுத்த மட்டும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணுறது கூட உரிமை இல்லையா அவங்களுக்கு? அதை வந்து நம்ம கேள்வி கேட்கறதுல எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.